இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக திரிபுரா கிழக்கு நாடாளுமன்ற தொகுதியில் நாளை நடைபெறவிருந்த தேர்தல் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலில் திரிபுரா கிழக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருந்தது. இந்நிலையில் தற்போது அங்கு அமைதியான முறையில் தேர்தலை நடத்த ஏதுவான சூழல் இல்லை என்று சிறப்பு பாதுகாப்பு படையினர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் வாக்குப்பதிவை ஒத்திவைக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேலும் அந்த தொகுதியில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடக்கும் நாளை ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு அளிக்க வேண்டும் என்று அனைத்து வேலை அளிப்பவர்களுக்கும் தொழிலாளர் ஆணையர் ஆர் நந்தகோபால் தெரிவித்துள்ளார். 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 135B கீழ் அனைத்து தரப்பு நிறுவனங்களிலும் பணியாற்றுவோருக்கு விடுப்பு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுப்பு அளிக்காத நிறுவனங்கள் பற்றி புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாநில அளவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண் 0444321438 மற்றும் 9600198875 ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிக்க வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய மாரத்தானை கோட்டாட்சியர் நந்தகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு தாயுமான் செட்டி தெரு, ஹரிகரன் பஜார் வீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது, 100% வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வருமான வரித்துறை தொடர்ந்த கருப்பு பண தடை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரிட்டனில் உள்ள சொத்துக்களை கணக்கில் காட்டவில்லை என ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி, அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி ஆகியோருக்கு எதிராக வருமான வரித்துறை கருப்பு பண தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறையின் குற்றவியல் நடவடிக்கையை ரத்து செய்தது. இதை எதிர்த்து வருமான வரித்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் கார்த்தி சிதம்பரம், நளினி சிதம்பரம், ஸ்ரீநிதி ஆகிய மூவருக்கும் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. பீகாரின் முசாபர்பூரில் திருடன் ஒருவரை கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக தாக்கியது. மக்கள் தாக்கிய காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருடிய குற்றத்துக்காக கண்மூடித்தனமாக மக்கள் திருடனை தாக்கும் பரபரப்பு காட்சி பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. மனிதாபிமானமற்ற இந்த தாக்குதலுக்கு கண்டனமும் எழுந்து வருகிறது. நீதிமன்ற தடை உத்தரவால் டிக்டாக் செயலியை இனி பதிவிறக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. டிக்டாக் செயலியால் அதிகளவில் சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதால் இந்த செயலிக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை ஏற்ற நீதிமன்றம் டிக்டாக் செயலியை தடை செய்யும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று டிக்டாக் செயலி நிறுவனம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை நிராகரித்துவிட்ட நீதிபதிகள் டிக்டாக் செயலிக்கு விதித்த தடை உத்தரவில் மாற்றம் செய்ய முடியாது என கூறிவிட்டனர். இதனால் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலி அகற்றப்பட்டுள்ளது. மேலும் புதிய பயனாளர்கள் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. சென்னையில் திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய SDBI மற்றும் PFI கட்சிகளைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை டிவி சத்திரம் பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் பரமசிவம் வீட்டில் கடந்த வாரம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் அவரது பார்ச்சுனர் கார் சேதமடைந்தது. தீயை விரைவாக அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் SDBI மற்றும் அமமுக கட்சியினருக்கும் பாமகவை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக புகார் கூறப்பட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்ததில் பெட்ரோல் குண்டு வீசிய SDBI கட்சியைச் சேர்ந்த யூனிஸ், PFI கட்சியைச் சேர்ந்த உமர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். +2 பொதுத் தேர்வு முடிவு நாளை மறுதினம் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 9 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற இந்த தேர்வு முடிவு திட்டமிட்டபடி நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மதிப்பெண்கள் மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வரும் என்றும் தேர்வர்கள் www.tnresults.nic.in, www
www.dgel.tn.nic.in, www.dge2tn.nic.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய பதிவு எண், பிறந்த தேதி, மாதம், ஆண்டை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேதி குறித்து விரைவில் வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை கூறியுள்ளது. கோடை விடுமுறையில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் நீட் உள்ளிட்ட தகுதி தேர்வுகளுக்கான சிறப்பு வகுப்புகளை நடத்த தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு தடை விதித்து மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநர் சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களை இது பாதிக்கும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இம்மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் +1, +2 வகுப்பினருக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றனர். இதே நேரத்தில் நீட், IIT உள்ளிட்ட தகுதி தேர்வுகளுக்கான வகுப்புகளை நடத்தலாம் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் குளு சீசன் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு சீசன் தொடங்குவதில் தாமதமானதால் பகல் வேளையில் வெயில் சுட்டரித்து வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை முதலே மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் இரவு 8 மணிக்கு இடி மின்னலுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் வறட்சியிலிருந்து வனவிலங்குகளை பாதுகாக்க செயற்கை நீர் குட்டைகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மரம், செடி, கொடிகள் காய்ந்ததோடு குட்டைகளிலும் நீர் வற்றிவிட்டதால் வனவிலங்குகள் அருகே உள்ள கிராமத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றன. அங்குள்ள விளைபயிர்களையும் வனவிலங்குகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் வனப்பகுதிக்குட்பட்ட தாளவாடி வனச்சரகத்தில் உள்ள 16 வனவிலங்கு நீர் குட்டைகளிலும் தண்ணீர் நிரப்பி வனவிலங்குகளின் தாகத்தை தணிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குடிசை வீடுகள் தீக்கிரையாகின. பனந்தோப்பு அருகே வேலு என்பவரின் குடிசை வீட்டில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் வீட்டினுள் இருந்த சிலிண்டரும் வெடித்து சிதறியதால் அருகே இருந்த அடுத்தடுத்த 4 குடிசை வீடுகளுக்கும் தீ பரவி பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த இளைஞர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தூமையார்புரம் சுனாமி காலனியைச் சேர்ந்த ஆல்பர்ட் ஜெகன் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக தெரிகிறது. சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டதால் ஆல்பர்ட் ஜெகன் தப்பியோடினார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்த ஆல்பர்ட் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் அவர் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார்.